கிறிஸ்துவுக்குள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது நற்குண இயல்புகள் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கிறோம். நற்குண இயல்புகள் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதை நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சார்ட்ல நாம பார்த்தோம்னாக்க ஓகே, குண இயல்புகளின் மற்றும் குண நலன்களின் பட்டியல் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாக்குறீங்க, குண இயல்புகளின் குண நலன்களின் பட்டியல். அப்ப குண இயல்புகள் குண நலன்கள் இதை குறித்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம எவ்வளவுதான் சத்தியம் படித்தாலும் அதற்கேற்ற அந்த கிருபை நயங்கள் குண இயல்புகள் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர முடியாது, கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அறிவு, சத்திய அறிவு எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த கிருபை நயங்கள் நம்மகிட்ட வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேவ சாயலாகவும் இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட கிருபை நயங்கள் உள்ளவராக இருக்கிறாரோ, குண இயல்புகள் கொண்டவராக இருக்கிறாரோ, அது போலதான் மனுஷனுக்கும் அந்த தேவ சாயல தான் படைச்சிருக்கிறாரு. அதுல அவன் வளரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப அதெல்லாம் இப்ப குன்றி போயிருச்சு. ஆகையினால அந்த குண இயல்புகளை குறித்த காரியங்களை தேவன் எப்படிப்பட்ட குண இயல்புகள் உள்ளவராக இருக்கிறாரு, அப்ப நாம எப்படி அந்த தேவ சாயலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த காரியங்களை குறித்து நம்ம ஒரு அட்டவணை போட்டு நாம பார்க்கிறோம். அப்ப இந்த குண இயல்புகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய குண இயல்புகள் அப்படிங்கிறப்ப 4 அட்ரிபியூட் குண இயல்புகள் இருக்குது இல்லையா? அட்ரிபியூட் அதாவது உன்னதமான ஒரு குண இயல்புகள் 4 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4 குண இயல்புகள் தேவனத்துல இருக்குது. அது ஒண்ணும் ஞானம், வல்லமை, நீதி, அன்பு. ஞானம், வல்லமை, நீதி, அன்பு. இதுதான் அட்ரிபியூட்ஸ், தேவனுடைய அட்ரிபியூட்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஞானம், இந்த 4 குண இயல்புகள், அந்த அட்ரிபியூட்ஸ் குண இயல்புகளுக்குள்ளதான் உயர் பிரதான குணநலன்கள் சொல்றோம் நாம. உயர்நிலை பிரதான குணநலன்களாக இருக்கக்கூடிய 7 குணநலன்கள் இருக்குது. இந்த 7 உயர்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்கிறது. அந்த முதன்மை குணநலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாகம். 7 உயர்தர குணநலன்கள் இருக்கிறது. இந்த உயர்தர குணநலன்கள்ல இந்த 4 குணநலன்களுக்குள்ள உள்ளடக்கமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். தேவன் ஞானம், வல்லமை, நீதி, அன்புகள் குணநலன்களை கொண்டவரா இருக்கிறாரு. இதுக்குள்ளார இந்த உயர் பிரதான குணநலன்களா இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இதெல்லாம் உள்ளடக்கமா இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றா நம்ம நம்ம இப்ப இந்த காரியங்களை பார்த்தோம்னா இது தேவ சாயலாக இருக்கிறது. மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம், ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அப்ப தேவ சாயல்ங்கிற தேவனுடைய குணப்பண்புகளை உடையதா இருக்குது. அப்ப தேவன் எந்த விதமான குணப்பண்புகளை உடையவரா இருக்கிறாரோ அந்த விதமான குணப்பண்புகளை மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். மனித சிருஷ்டிப்பிலேயே அவனுக்குள்ள அதை வைத்திருக்கிறார். இந்த 7 விதமான உயர் பிரதான குணநலன்கள் அவனிடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல தாழ்நிலை பிரதான குணநலன், இந்த இந்த குணநலன் எல்லாமே தேவனுடைய ஞானம், அன்பு, வல்லமை, நீதி, அன்பு, இந்த குணநலன்களுக்குள்ள இருக்குது. தேவனுக்கு இந்த குணநலன்கள் இருக்கிறது. தேவனுக்கு இந்த குண இயல்புகள் அட்ரிபியூட் குண இயல்புகள் இருக்குதுன்னா அவர் தெய்வீக தன்மை, சாவாமை, அப்படி அந்த தளத்துக்குரிய குணநலன்களாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த குணநலன்களை மனிதன் சிருஷ்டிப்பிலே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலா கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த சாயல்கிறது மனிதன் அப்படிங்கிற அந்த தளத்திலே, மாம்சம் ரத்தனம் உடைய மனிதன் அப்படிங்கிற தளத்திலே அவனுக்கு இந்த காரியங்களை எல்லாம் அதற்கேற்ற விதமாக அதை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப தேவன் இந்த குண இயல்புகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு இன்னும் சில குண இயல்புகளையும் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தோம்னா பாச பற்று உணர்வுகள். இப்ப இந்த 7 குண இயல்புகள் இருக்கு இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை,
தேவபக்தி, சகோதர சிநேகம், அந்த தியாக அன்புங்க காரியங்கள்லாம் ஆளுமைக்குரிய குணப்பண்புகளா இருக்கிறது. இந்த ஆளுமைக்குரிய குணப்பண்புகளை வைத்து அவன் என்ன பண்ணணும்? 10 சுயநல தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்குது. இது உயர் பிரதான குணம். 7 பார்த்தது உயர் பிரதான குணநலன்கள். அது ஆளுமைக்குரிய குணநலன்களா இருக்குது. அதே போல அதற்கு கீழாக இருக்கக்கூடிய தாழ்நிலை சுய குணநலன்களாக இருக்கிறது. அந்த தாழ்நிலை முதன்மை குணநலன்களை 2 விதமா படிக்கலாம், பிரிக்கலாம். ஒண்ணு சுயநல தாழ்நிலை முதன்மை குணநலன்கள். இன்னொரு பார்த்தோம்னா 7 சுயநல தாழ்நிலை சமூக சம்பந்தமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள். அப்ப இது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 சுயநல தாழ்நிலை. சுயநலம் அப்படின்ன உடனே நம்ம உடனே பாவமான காரியம் அப்படி போயிடக்கூடாது. நீதியான காரியங்கள்லயே சுயநலம் இருக்குது. அந்த நீதியான காரியங்கள்ல இருக்கக்கூடிய சுயநிலை அது எல்லாத்துக்குமே இந்த இந்த குணப்பண்புகள் இருக்குது. குணப்பண்புகள் இருக்கிறது தவறான காரியமும் பாவமான காரியங்கள் அல்ல. இதை மிதமிஞ்சி போகும்போது தான் அது பாவமா ஆகுது. அப்ப அந்த 10 சுயநலமான முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ அது என்னன்னு பார்த்தோம்னா சுய மதிப்பு, அங்கீகார விருப்பம், சமாதானம், ஜீவனில் பற்று, எச்சரிக்கையோடு இருத்தல், ரகசியம் காத்தல், பரிபாலன விருப்பம், ஆகாரத்திற்கான விருப்பம், போரிடும் குணம், வலிய தாக்கும் குணம். அப்ப இந்த 10 சுயநலமா இருக்கு, குணநலமா இருக்குது. பாவம் இல்லாத சுயநல குணநலன்கள் முதன்மை குணநலன்களா இருக்கிறது. இது இதயத்தினுடைய பற்று, இதனுடைய பாசம், மனிதனுக்கு அந்த மென் உணர்வுகள், இதெல்லாம் இந்த காரியங்கள் தான். அங்கீகார விருப்பம், சுய மதிப்புங்கிறது மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய மென் உணர்வுகள். இப்ப இது எல்லாமே தேவன் மனிதனோட மூளையில வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அவன் அதை பயிற்சி பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத தேவ சித்தமா இருக்கு. இப்ப அவன் என்ன பண்ணணும்? ஆளுமைக்குரிய குணப்பண்புகள் இருக்கு இல்லையா? நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதரம், தியாக அன்பு. இந்த 7 குணப்பண்புகளை கொண்டு, இது ஆளுமைக்குரிய குணப்பண்புகளை கொண்டு இந்த சுயநல தாழ்நிலை முதன்மை குணநலங்கள் இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி அவன் ஜீவிக்கும் போது அது என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது செகண்டரி கிரேசஸ உருவாக்குது. அவைகளுக்கு ஒத்த 10 2ஆம் நிலை குணநலன்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சுய மதிப்பு, நம்மை குறித்து ஒரு மதிப்பீடு இருக்கும். அது சரியான ஒரு மதிப்பீடா இருக்கும்போது நிச்சயமா அது என்ன நமக்கு ஒரு மனத்தாழ்மை அப்படிங்கிற பண்பை ஏற்படுத்தும். நம்மை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரணமாவே பாவ உலகில் இருக்கிறதுனால நாம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நீதிமான்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் சரியான சுய மதிப்பீடு அப்படிங்கிறப்போ நாம பாவத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நாம பிறப்பே பாவத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அதான் சுய மதிப்பீடு. நாம பெற்றிருக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நம்ம சொந்த காரியங்கள் இல்லை, தேவன் தான் அந்த காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வேதவசனம் படிக்கிறோம், நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதிகளில் பிதாவிடத்தை இறங்கி வருகிறது. அப்ப நம்மை நாம உயர்த்திக் கொள்வதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சரியாக மதித்து உணர்ந்து இந்த சுய மதிப்புங்கிற காரியத்தை நம்மை மேன்மைக்காக உயர்த்தாதபடிக்கு, நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதபடிக்கு நாம் இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த கண்ட்ரோல் பண்றது மூலம் ஏற்படக்கூடிய ஒரு குணநலன்கள் தான் மனத்தாழ்மை, இல்லைங்களா? இதே போலதான் அங்கீகார விருப்பம், சமாதானம், ஜீவனில் பற்று, இந்த காரியங்கள் எல்லாம் அந்த உயர் பிரதான குணநலன்கள், இதே உயர் பிரதான ஆளுமைக்குரிய குணநலன்களை கொண்டு கண்ட்ரோல் பண்ணும்போது அவைகளுக்கு ஒத்த 10 2ஆம் நிலை குணநலன்கள் நம்ம கிட்ட உருவாகுது. அப்போ தேவன் இந்த காரியங்களும் வச்சிருக்கிறார். முதன்மை சுயநல தாழ்மை முதன்மை நலன்களை மனிதனுடைய மூளையிலே வச்சிருக்கிறார். அதே போல் உயர் பிரதான குணநலன்களை மனிதனுடைய மூளையிலே வச்சிருக்கிறார். அதை கொண்டு அவன் அதை டெவலப் பண்ணி இந்த விதமாக கண்ட்ரோல் பண்ணது மூலம் அவன் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். இப்படி தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த காரியம் இருந்தாதான் அவனால பூமியை ஆள முடியும், இல்லைங்களா? நம்ம கூட வேதாந்தத்தை படிக்கிறோம், தன் சுய குடும்பத்தை விசாரிக்க அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை விசாரிப்பான், இல்லையா? அப்ப இங்க தன்னைத்தானே ஆண்டு கொள்ளணும். அதன் மூலமாக
இந்த பூமியை ஆளணும் அப்படிங்கிறது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். தேவன் அது போலதான் இருக்கிறார். அதான் தேவனுடைய இயல்பு. அவரும் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிறார். இந்த ஞானம், வல்லமை, நீதி, அன்பு ஆகிய உன்னதமான குணநலன்களை கொண்டு தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிறாரு. அதே போல இந்த சிருஷ்டிப்பு காரியங்கள்ல அண்ட சராசரங்களை அந்த யூனிவர்ஸையும் ஆளக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப மனிதனுக்கு அப்படிப்பட்டதான் கொடுத்திருக்கிறாரு. மனிதனுக்கு இந்த குண பண்புகளை எல்லாம் கொடுத்து இந்த ஆளுமைக்குரிய அந்த பண்புகள் மூலமாக சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பாச பற்று உணர்வுகள், இதயத்துல பற்று உணர்வுகள், அந்த காரியங்களை அடக்கி கீழ்ப்படுத்தி இரண்டாம் நிலை குணநலன்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாம் நிலை குணவாய்களை உருவாக்கி கொள்வது மூலமாக இந்த ஆளுமைக்குரிய உயர் பிரதான குணநலன்களும் இந்த இரண்டாம் நிலை குணநலன்களும் சேர்ந்து செயல்படும் போதுதான் ட்ரெஸ்ஸரி கிரேஸ் அப்படிங்கிற மூன்றாம் நிலை குணநலன் உருவாக்கக்கூடியதா இருக்குது. அந்த மூன்றாம் நிலை குணநலன் அப்படிங்கிறப்போ 14 மூன்றாம் நிலை குணநலன்கள் இருக்குது. அது என்ன 14 மூன்றாம் நிலை குணநலன்கள் அப்படின்னா, பணிவு நயம். பணிவு நயம் அப்படின்னா என்னது? சாந்த குணம் இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறாங்க இல்லையா? ஆங்கிலத்துல மீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் தமிழ்ல சரியான அர்த்தம் பார்த்தோம்னா பணிவு நயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல வைராக்கியம், நடுநிலையோடு இருக்கக்கூடிய காரியம், கீழ்ப்படிதல் இல்லையா? கிறிஸ்து முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார் இல்லையா? மறைப்பதையா இருந்தாலும் மரண பரிந்தும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இல்லையா? அப்ப இந்த குணப்பண்புகள் அவர் உருவாக்கி கொண்டார். உருவாக்கி கொண்டு சோதனைகள் மத்தியிலும் மரணப்படுத்த கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது அவர் என்ன பண்ணார்? இந்த குணப்பண்புகள் அப்படிங்கிறத அவர்கிட்ட படிக்கப்படுத்தப்பட்ட ஒரு குணப்பண்பாக, மாறாத ஒரு குணப்பண்பாக மாறி இருக்குது. அப்ப படிக்கப்படுத்தப்பட்ட சோதனையின் மத்தியிலே, பரீட்சையின் மத்தியிலே அவர் இப்படிப்பட்ட குணப்பண்புகளை படிக்கப்படுத்த கொடுக்கும்போது, அதனாலதான் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தெல்லாம் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு? ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து தானும் கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப அந்த கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த குணம் மாறாத ஒரு தன்மை உள்ளதா அவருக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா? எதன் மூலமாக? மன்ன பரிந்தும் கீழ்ப்படி அந்த உயர் பிரதான குணநலன்கள் மூலமாக தாழ்நிலை பிரதான குணங்களை ஆண்டு கொள்கிறாரு. அதை ஆள்றது மூலமாக செகண்டரி கிரேசர், இந்த செகண்டரி கிரேசர் உருவாகுது. அந்த ஆளுமைக்குரிய அந்த உயர் பிரதான குணநலன்கள் செகண்டரி கிரேஸோடு சேர்ந்து செயல்படும் போது இந்த 14 மூன்றாம் நிலை குணநலன்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இதுல 14 என்ன பார்த்தோம்னா, பணிவு நயம், வைராக்கியம், நடுநிலையோடு இருத்தல், கீழ்ப்படிதல், போற்றி துதிக்கும் பயபக்தி, போதும் என்ற குணம், விட்டு அமர்ந்திருத்தல், அதே போல இங்க சந்தோஷம், மென்னயம், நற்குணம், விசுவாச உண்மைத்துவம். இந்த விசுவாச உண்மைத்துவம்லாம் இது இங்கதான் வருது, ட்ரெஷரி கிரேசஸ் வருது. நேர்மை, இரக்கம், பாரபட்சம் இல்லாத தன்மை, இதெல்லாம் அவங்க உருவாக்கக்கூடியதா இருக்குது. உருவாகி இந்த இது அதற்கு எதிர்ப்புகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, அதை ஜெயம் கொள்ளும் போது இது அவர்களுக்கு படிக்கப்படுத்தப்பட்ட ஒரு குணப்பண்பாக அங்க மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யேசுவாசு இதை தான் வளர்த்து கொண்டார். அப்போ தேவனுக்கும் அந்த விதமான குணப்பண்புகள் இருக்கு. அவர் தன்னைத்தானே ஆண்டு கொள்கிறாரு, அந்த யூனிவர்ஸையும் ஆள்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப தேவனுக்கு அட்ரிபியூட்ஸ், கேரக்டர் அப்படிங்கிறப்போ இப்போ ஓரளவு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதுல நுணுக்கமா கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். எப்படி என்னங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அப்ப தேவனுடைய ஞானம் இல்லையா? 4 அட்ரிபியூட்ஸ், கேரக்டர் உண்டவரா இருக்கிறார். ஞானம், வல்லமை, நீதி, அன்பு. இப்ப ஞானம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய ஞானத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளவு நுணுக்கமான ஒரு காரியம் இருக்கு. அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரிய சந்திர காரியங்கள், அதோட அமைப்புகள், அதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு ஞானமாய் அவைகள்லாம் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடியதா இருக்குது. அதை குறித்து கூட சங்கீதத்துல சொல்லப்படுது. சங்கீதம் 19ல 1 முதல் 5 வரைக்கும் படிக்கலாம். சங்கீதம் 19ல 1 முதல் 5 வரைக்கும். சங்கீதம் 19 1 முதல் 5 வரைக்கும் என்ன சொல்றாரு? படிக்கிறீங்களா? நான் படிக்கவா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையாய் இருக்கிறது.
பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எவ்வளவு ஞானமா அவைகள்லாம் படைத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு, அவருடைய ஞானம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஞானம் அவருடைய சிருஷ்டிகளுடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் அவருடைய ஞானம் விளங்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆண்டவரை எஸ்ஆர் சொல்றார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அந்த பூவை போல உடுத்திருந்ததில்லை அப்படிங்கிறார். அந்த காட்டு பூவுக்கு அந்த விதமா உடுத்தி இருக்கிறாரு. சாலமான் ராஜா வந்து பூமி அந்த அந்த காலத்துல இருந்த பெரிய ராஜாவா இருக்கிறாரு. அவருடைய காலத்துல அவருக்கு ஒத்த செல்வவான் யாருமே கிடையாது, ஞானவானும் யாருமே கிடையாது. அப்படி இருக்கப்போ அந்த சாலமோன் ஞானி கூட இந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்திருந்தது இல்லை. இதோட உடுப்பு அவ்வளவு மென்மை, அதோட இதழ்கள் எல்லாம் அவரோட மென்மையாக தூய்மையானதாக அப்படி அழகு உள்ளதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சாலமோன் ஞானியிலும் பெரியவரா இருக்கிற ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து இதை உதாரணப்படுத்தி சொல்றார். தேவனுடைய ஞானம் அவருடைய சிருஷ்டிப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் இருக்கக்கூடிய இருக்கிறது. நம்முடைய சரீர அமைப்பை பார்த்தோம்னா அதுல ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? நம்முடைய மூளையின் அமைப்பு, நம்முடைய எலும்புகளின் அமைப்பு, அதை கூட யோகு சொல்றாரு, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறிவாயோ அப்படிங்கிறாரு இல்லையா? இப்போ வயிற்றுல எலும்பெல்லாம் எப்படி அதை ஒன்று இணையுது, உருவாகுது, எப்படி காற்று உருவாகுது, மூளை பண்பு எப்படி உருவாகுது இல்லையா? இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு. அதுபோல மனுஷனால உருவாக்க முடியுமா? எவ்வளவு நவீன காலமா இருந்தாலும் உருவாக்க முடியல. எவ்வளவு நவீன காரியங்களா இருந்தாலும் அந்த அந்த எலும்புகள், மனிதனுடைய எலும்புகளை வந்து அதோட ஒரிஜினாலிட்டி போல உருவாக்க முடியுதா? உருவாக்க முடியாது. பிளாஸ்டிக்லோ வேற மெட்டலையோ போட்டு உருவாக்குறாங்க செயற்கையாக. ஆனா அது அந்த வளர்ச்சியோ அந்த ஸ்ட்ராங்கோ, இந்த எலும்பு இருக்கிற ஸ்ட்ராங்கோ அதுல அதுகளுக்கு கிடையாது. அப்படி உன்னதமா தேவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ் ஞானத்தை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஞானம் அப்படிங்கிறப்போ இந்த ஞானம் அது திட்டக்கூடிய காரியங்கள்ல, சிருஷ்டிக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலும் விளங்கக்கூடியதா இருக்கு. இந்த ஞானம் வல்லமை, நீதி, அன்பு, அப்ப மற்ற குண இயல்புகளுக்கு இசைவு இணக்கமா தான் செயல்படும். அதற்கு முரண்பாட எந்த காலகட்டத்திலுமே அது என்ன பண்ணாது, செயல்படாது. இதற்கு இசைவு இணக்கமா தான் அது செயல்படக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப அதை குறித்து நாம பார்த்தோம்னா ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்ன சாப்டர்ல போட்டிருக்குது? வல்லமை, நீதி, அன்பு ஆகியவர்களுக்கு இணக்கமாக பயனுள்ள காரியங்களை திட்டமிடுவதில் இல்லையா? அப்போ அது காரியங்களை திட்டமிடுறது, காரியங்கள் எல்லாமே பயனுள்ள காரியங்களாக திட்டமிடுது. அதை எதற்கு இசைவாக? வல்லமை, நீதி, அன்பு ஆகிய குணப்பண்புகளுக்கு இசைவாக பயனுள்ள காரியங்களை திட்டமிடுது. அந்த திட்டமிடுதல்ல உண்மையான அறிவை பயன்படுத்துது இல்லையா? இப்போ உண்மையான அறிவு, அப்ப இங்கதான் நாலேஜ் வருது. ஞானம் அப்படிங்கிறப்போ அந்த அறிவு நாலேஜ் அங்க இருக்குது. அந்த உண்மையான அறிவை, அந்த நாலேஜை பயன்படுத்துது. எப்படி பயன்படுத்துது? தைரிய உறுதியோட பயன்படுத்துது. அப்ப இதுல தைரியம் இருக்குது இல்லையா? இப்ப தைரிய உறுதியோட பயன்படுத்துது, நம்பிக்கையுடன் பயன்படுத்துது. எது? அந்த ஞானம். அப்ப தேவனுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா? தேவனுக்கு தைரிய உறுதி இருக்குது. தேவன் அந்த ஞானத்திலே இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவை பயன்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த அறிவு, அந்த காரியமானது ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, தைரிய உறுதி, அந்த நம்பிக்கை, இதெல்லாம் நற்காரியங்களுக்கு திட்டமிடுது. அந்த நற்காரியங்களுக்கு திட்டமிடும் போது வல்லமை, நீதி, அன்பு ஆகியவர்களுக்கு இணக்கமாக அதை திட்டமிடுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இணக்கம் எல்லாம் திட்டப்படாது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்மளை குறித்து பார்த்தோம்னா விழுந்து போன தன்மையில இருக்கிறோம். ஒரு நேரம் வந்து ஒரு காரியத்தை சரியும்போம், இன்னொரு காரியம் சரியில்லைம்போம். ஒரு நேரம் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளும், இன்னொரு நேரம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறுதளிப்போம் இல்லையா?
இப்படி முரண்பாடான காரியங்கள் தான் அந்த குணநலன்கள்ல இருக்குது. ஆனா தேவனிடத்துல இருக்கிற அந்த குணப்பண்புகள் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இசைவு இணக்கமாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். அப்ப வல்லமை இல்லையா, தேவனோட வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுவும் அதே போலதான். வல்லமைங்கிறது ஞானம், நீதி, அன்பு ஆகியவைகளின் கட்டளைகளை நிறைவேற்றும். அப்ப அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஒரு குணாம்சத்தினோட ஒரு பலனா இருக்கிறது, மனோதிடனா இருக்குது. வல்லமை வல்லமை தேவனத்துல சிருஷ்டிக்கக்கூடிய அந்த வல்லமை பவர் மற்ற வல்லமைகளை இருந்தாலும் கூட உன்னதமான உயர்வான அந்த வல்லமை என்னது? குணாம்சத்தின் பலன். அந்த குணாம்சம் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த குணாம்சத்தின் பலன் இருக்குதா, அதுதான் உன்னதமான ஒரு வல்லமையா இருக்கிறது. அது ஒரு மனோதிடனா இருக்கு. அது ஒரு மனோதிடன். அதுல ஒரு மனோதிடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த விதமாக அவர் என்ன பண்றாரு? உயர் பிரதான குணநலன் மூலமாக அவருக்கும் மென்னுணர்வுகள்லாம் இருக்குது. பாச பற்றுணர்வுகள்லாம் அவருக்கு இருக்குது. அது எல்லாமே அவர் என்ன பண்றாரு? ஆண்டு கொள்ளுகிறாரு. அது அவருக்கு ஒரு வல்லமையா இருக்கிறது. மற்ற வல்லமையான பவர்கள் நல்ல மற்ற பிரமாணங்களை பயன்படுத்தி ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாமே அவருடைய அறிவு சம்பந்தமான ஒரு காரியங்களா இருக்குது. அப்புறம் இந்த விதமாக வல்லமையோடு அவர் இருக்கிறாரு. அவருடைய குணப்பண்புகள் அட்ரிபியூட்ஸ் குணப்பண்புகள்ல வல்லமை அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? உன்னதமான தேவனுடைய காரியம் அது. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா நீதி இல்லையா? இப்ப நீதி குறித்து காரியம் பார்த்தோம்னா நீதினா என்ன? யாரா சொல்ல முடியுமா? நீதினா என்ன தெரியுமா? சரி. நீதி அப்படிங்கிறது நியாயமாக மற்றவர்களுக்கு காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். கடமை அன்பு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கிறோம். நீதி அப்படிங்கிறது நியாயமாக மற்றவர்கள் காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். இப்ப ஆண்டவர தேவன் தன்னோட சிருஷ்டிகளை படைத்திருக்கிறாரு. சிருஷ்டிகளுக்கு நியாயமாக அவர்களுக்கு காண்பிக்கிற கடன்பட்டிருக்க நல்ல எண்ணம் அப்படிங்கிறப்போ அவர்களை பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு தேவையான காரியங்கள் அவர் தான் செய்யணும். அதை செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணம் அது கடமை இல்லைங்களா? அப்ப ஒரு மனிதனை சிருஷ்டித்திருக்கிறாரு. இப்ப மனிதனை போஷித்து பாதுகாக்கணும் இல்லையா? அவனுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்கணும். அதுக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரு. ஏதேன் தோட்டத்துல ஜீவரிச்சதுக்கான கனியை உண்டாக்கி வச்சிருந்தாரு. அதையெல்லாம் அவன் சாப்பிட்டு கொண்டு என்று ஜீவனோடு இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவன் அதெல்லாம் அதை செய்யறதுங்கிறது அவரது ஒரு கடன் ஒரு கடமையாக இருக்கிறது. அதை கடன்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். அன்புனாவே நம்ம என்ன சொல்றோம்? குட்வில் இல்லையா? நல்ல எண்ணம், நன்மை செய்வனுங்கிற விருப்பம், நல்ல எண்ணம். இப்ப தேவன் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தாம் படைத்த சிருஷ்டிகளுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்கள் ஜீவிப்பதற்கு தேவையான உண்ண இருக்க உடை இதெல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் என்னது? அவர்களுக்காக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர் செய்ய இருக்கக்கூடிய அந்த கடன் பட்டிருக்க நல்ல எண்ணமா இருக்கிறது. அதுதான் என்னது? நீதி அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் இதை குறித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மற்றவர்கள உரிமையை பங்கப்படுத்தாத மற்றவர்கள உரிமைகளையும் சலுகைகளையும் பங்கப்படுத்தாதபடி அல்லது அழித்து போடாதபடிக்கு அவர்கள் மற்றவர்களோடு ஒத்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் என்னது? நீதி. இப்ப நாம இருக்கிறோம், நாம நீதியை செய்யறோம்னு நினைக்கிறோம். நாம எந்த விதமாக நீதியை செய்யறோங்கிறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்தா. நான் யாருக்கும் எந்த ஒரு அநியாயம் பண்றதில்லை, நான் நீதியா தான் நடக்கிறேன் அப்படின்னு அநேகர் சொல்வதை கேட்டுப்போம். ஆனா அவர்கள் நீதினா என்னன்னே தெரியாது. நீதினா என்ன? நம்முடைய பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நீதினா என்ன இருக்குது? மற்ற சக மனிதர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இல்லையா? சக மனிதர்களோ தேவன் நம்மை சிருஷ்டித்தது போல சக மனிதர்களை சிருஷ்டித்திருக்கிறாரு. அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய தேவ ஆகையினாலே நாம் அவர்களிடத்தில் அன்பு காட்ட கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்களோடு சிநேகமா இருக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்களோடு அன்பு காட்டக்கூடிய அந்த காரியங்களும் சிநேகமா இருக்கக்கூடிய காரியங்களையும் அவர்களது உரிமை அவர்களது சலுகைகள் பறிபோய் விடாதபடிக்கு அவர்களோடு ஒத்திசைவாக இசைவிணக்கமாக நாம் ஜீவிக்கணும். அதுதான் அது நீதியாக இருக்கிறது.
அதே போல அவர்கள் நம்மிடத்துல அப்படி ஒத்துழைவாக இசைவிணக்கமா நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும்படிக்கு இசைவிணக்கமா ஜீவிக்கணும். அதுதான் நீதியான ஒரு காரியமா இருக்கிறது. மனக்கோலமானது இப்படி ஜீவிக்கணுங்கிறது தான் தேவ சித்தமா இருக்குது. ஆனா இங்க ஒத்துணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறப்போ பாவமான காரியங்களே அநீதிமான காரியங்களே ஒத்துணர்வோடு இருக்கணும்னு நினைக்க கூடாது. அது பாவம் செய்வதற்கோ மற்றவர்கள் அநீதி செய்வதற்கோ யாருக்கும் என்ன இல்லை, எந்த ஒரு உரிமையும் கிடையாது, சலுகையும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமைகள் பறிபோய் விடாதவாறு, உரிமைகள் பங்கம் ஏற்படாதவாறு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சொல்லியிருக்கிற காரியம். அந்த காரியங்களுக்கு இசைவனமாக நடக்கும்போது அது நீதியை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். தேவன் அதே விதமாக நியாயமாக நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க கடன்பட்டிருக்க நல்ல எண்ணம். தேவன் தம்முடைய ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் தம்முடைய அன்பை காண்பிக்கிறாரு, தம்முடைய கடமையை காண்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் சிருஷ்டிகளை யாருக்கும். அதனால இயேசு சொல்லும்போது உங்கள் பிதா உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். பூலோக தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான பரிசுத்தாவை கொடுப்ப அதிக நிச்சயம் அல்லவா? படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் தான் நீதியா இருக்கிறது. அது கடமை அன்பா இருக்கிறது. இப்ப நாம இருக்கிறோம், நம்ம பெற்றோரா இருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் சகோதரத்து கொடுக்கறதும், அவர்களுக்கு உண்ண உடுக்க இதெல்லாம் நாம சம்பாதித்து கொடுக்கறதும், அவர்களை பராமரிக்கிறது, படிக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய கடமை. அதெல்லாம் செய்யும்போது நம்ம நீதியை செய்யறதாக அர்த்தம். அதே போல சக மனிதர்களோடு அவர்கள் உரிமை பறிபோகாதவாறு அக்கம் பக்கத்துல ஜீவிக்கிறோம். மற்ற மனிதர்களோடு நம்ம ஜீவிக்கிறோம். மற்றவர்கள் உரிமைகள் அது பறிபோகாதபடிக்கு நாம் அவர்களோட இசைவிணக்கமா ஜீவிக்கும் போது நமது கடமையை நாம செய்கிறோம். அப்படி ஜீவிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இதுதான் நீதியாக இருக்கிறது. இப்ப நீதினா ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கேள்வி இருந்தா இடையில கேளுங்க. நம்ம சாட்டை வச்சுதான் விளக்கிட்டு இருக்கிறோம். அதனால கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இது புரியுதா? அதற்கும் பதில் இல்லையே. எப்சிபா, மரியா, இன்னொரு வாட்டி அப்படியே ஷார்ட்டா சொல்லுங்க. எப்படிங்க? சொன்னதையே திருப்பி இன்னொரு வாட்டி அப்படியே ஷார்ட்டா சொல்லுங்கன்றேன். அதான் புரியுதா புரியலான்னு அதான் கேட்கிறேன். டக்குன்னு பதில் சொல்லுங்க. நீதி புரியுது, அப்படிங்கிறது கொஞ்சம் புரியுது. என்னால திருப்பி இன்னொரு வாட்டி கேட்டா நல்லா இருக்கு. ஏன்னா நான் நடந்து வந்துட்டே கேட்டுட்டு சரி வந்தேன். சரி, ஓகே ஓகே, அதான் கேட்கிறேன். நான் மறுபடியும் சொல்லணுமான்னு கேட்கிறேன். நீதி அதான் அப்படிங்கிறது சொல்லுங்க. சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதையும் பாருங்க. அதான் இங்க நம்ம வச்சிருக்கேன் சார்ட். நியாயமாக நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நல்லெண்ணம் இல்லைங்களா? மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம காமிக்கணும் இல்லையா? கொடுமையான எண்ணங்களையோ தீமை செய்கிற எண்ணங்களையோ நம்ம காண்பிக்க கூடாது. அது ஒரு நம்மளோட கடமையாகவும் இருக்குது, கடமை அன்பா இருக்குது. அப்ப மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது, மற்றவர்களுக்கு சலுகை இருக்கிறது, அவர்களுக்கு சுயாதீனம் இருக்குது. அதெல்லாம் அந்த உரிமைகள் பறிபோய் விடாதபடிக்கு நாம் அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும். அதுதான் நீதியாக இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இப்ப தேவன் பக்கம் நீதி அப்படிங்கிறப்போ தேவன் மனிதனை படைக்கிறாரு, அவனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவனுக்கு அவன் ஜீவிப்பதற்கு தேவையான விதமாக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அதுல ஜீவத்துக்கு கனிகள் இருக்கு, அதெல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய கடமை அன்பாக இருக்குது, அவர் செய்யக்கூடிய நீதியா இருக்கிறது. நாம இருக்கோம், நாம பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் சகோதரத்துக்கு கொடுக்கிறோம். அது நாம செய்யக்கூடிய நீதியான ஒரு காரியமா இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு நமக்கு பழக்க வழக்கம் இருக்குது, அவர்களோடு சேர்ந்துதான் நாம ஜீவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி ஜீவிக்கும் பொழுது மற்றவர்கள் உரிமைக்கு எந்த ஒரு பங்கும் வரக்கூடாது. மற்றவர்கள் உரிமைகளுக்கோ அவர்கள் சலுகைகளுக்கோ எந்த ஒரு பங்கும் வரவேண்டபடிக்கு அவர்களோடு இசைவும் இணக்கமாக ஜீவிக்கணும், அன்போடு ஜீவிக்கணும், இசைவு இணக்கமா. அதுதான் நீதியான ஒரு காரியங்களா இருக்குது. இப்ப இதை உதாரணப்படுத்தி பார்த்தோம்னா, இப்போ நம்மகிட்ட டிவி இருக்குது இல்லையா? நம்மளோட ஹோம் தியேட்டர் மாதிரி போட்டு, இது நல்ல உதாரணமா டிவி இருக்கு, ஹோம் தியேட்டர் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டு கேட்கலாம் இல்லையா? கும்மு கும்மு நல்லா போட்டு வச்சு கேட்கலாம். ஆனா அதே சமயத்துல அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது ஒருவேளை இடையூறாக இருக்கும். ஏன்னா அங்க படிக்கிறவங்க இருப்பாங்க, பரீட்சைக்கு படிக்கிறவங்க இருப்பாங்க, ஒருவேளை வயசானவங்க இருப்பாங்க.
அவர்கள் சுயாதீனமா ஜீவிக்கிறதுக்கு, சொந்தமா ஜீவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை பறி போய் விடாதவரை நாம என்ன பண்ணணும்? இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவர்களுக்கு எரிச்சலை மூட்டாதபடிக்கு, அவர்கள் உரிமை பறி போடாதபடிக்கு. ஏன்னா பரீட்சைக்கு படிக்கிறவங்க இருப்பாங்க. பரீட்சைக்கு படிக்கும்போது அவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும். படிக்கிறது போறது வரதுல அது அவங்களோட உரிமை. நாம சவுண்டா வச்சுக்கிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அப்ப அவங்களோட உரிமையை நாம என்ன பண்றோம்? பங்கப்படுத்துறோம், சேதப்படுத்துறோம். அப்படிதான் ஒவ்வொருவருக்கும் சாப்பிடுறதற்கு, அவங்க உழைப்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஜீவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்த நியாயமான அவங்களோட உரிமைகளை நாம பங்கப்படுத்தாதவாறு அவர்களோடு இசைவு இணக்கமாக செயல்படணும். எப்படி இசைவு இணக்கமாக செயல்படலாம்? நம்மளோட டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட்டுடலாம். சரி, இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் என்னது? மற்றவர்கள் உரிமை பறி போய் விடாவாறு நாம் அப்போ இசைவு இணக்கமாக ஜீவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் நீதி அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் சுயாதீனத்தை கொடுக்கிறார். இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண ஒரு அடிமை போல நடத்தலாம். ஆனா அவர் அப்படி நடத்துறது கிடையாது. சுயாதீனத்தை கொடுக்கிறாரு. உன்னுடைய சுயாதீனத்தின் பிரகாரம் நீ முடிவெடுக்கிறதுக்கு தேவன் அவருக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அது தேவன் நமக்கு காண்பிக்கிற நீதியாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு எல்லா சகல உரிமையிலும் கொடுத்திருக்காரு, சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவித்த கனியை கொடுத்திருக்கிறாரு. இதை சாப்பிட்டு கொண்டே இருந்தா என்னைக்கு ஜீவனோடு இருப்பீங்க. விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டீங்கன்னா அது செத்துக்கொண்டே சாவீங்க. அப்ப இதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கும் போது தேவன் அவர்களிடத்துல காண்பிக்கிற ஒரு கடமை அன்பா இருக்கிறது, நீதியா இருக்கிறது. ஆனா அவர்கள் என்ன பண்ணிருக்கோம்? தேவனிடத்துல அதே கடமை அன்பை காமிச்சிருக்கோம். தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, நல்லவர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறாரு, அவருக்கு கீழ்பட்டு நடக்கணும், அது நம்முடைய கடமை இல்லையா? பிள்ளைகள் நமக்கு கீழ்பட்டு நடக்கணும், அது அவர்களுடைய கடமை என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதே போல இந்த ஆதாம் ஏவாள என்ன பண்ணுவோம்? பிதா யாவே தேவனுக்கு கீழ்பட்டு நடக்கணும், அது நம்முடைய கடமை. அவர் நம்ம சிருஷ்டிக்க நம்மளை போஷிக்கிறாரு, வழிநடத்துகிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கீழ்பட்டு நடந்திருக்கணும். தன்னுடைய மென் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவர்களை பயிற்சி எடுத்திருக்கணும். அதுல தவறி போனதுனால பாவம் வந்துருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நீதிக்கு அநீதிமானங்களாக அவர்கள் ஆகி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட நீதி தேவனிடத்திலும் நீதியா நடக்கிறாரு. அவரது கடமை அன்பு இருக்கிறதுனால மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறாரு. அடிமை போல அல்ல, சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இது தேவனுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான அட்ரிபியூட்ஸ், ஒரு கேரக்டராக நாம இருக்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அடுத்தது பார்த்தோம்னா அன்பு அப்படி பார்க்கிறோம் இல்லையா? அன்புன்னு என்ன? அப்போ ஏற்கனவே நீதியில கடமை அன்பு இருக்குன்னு பார்த்தோம். இந்த அன்பு அப்படிங்கிறப்போ சேரிட்டி, ஆங்கில சேரிட்டின்னு சொல்லுவோம். அது தியாக அன்பாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ தியாக அன்புங்கிறது கடமை அன்புக்கு மேலாக வழிந்தோடக்கூடியதா இருக்கிறது. மனிதனுக்கு தேவையான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், எல்லாம் செஞ்சிருக்கிறான். அவனை கீழ்ப்படியாம போயிட்டான். கீழ்ப்படியாம போனதுன்னா அவனை மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவனை மீட்டு எடுக்கிறதற்கு அந்த அன்பு தூண்டுதல் பண்ணுது. மீட்டு எடுக்கிறது அன்பு தூண்டுதல் பண்ணுது. ஆனாலும் நீதி என்ன கொடுத்திருக்குது? மரண தண்டனை கொடுத்திருக்கு இல்லையா? பாவம் செய்தால் அதுக்கு மரண தண்டனை, செத்துக்கொண்டே சாவாங்கன்னு மரண தண்டனை கொடுத்திருக்குது. அப்ப அன்பு அவனை மீட்டெடுக்கணும், விழுந்துட்டான், பாத்திரம் விழுந்துட்டான், மீட்டெடுக்கணும்னு சொல்லி அன்பு தூண்டுது. நீதி ஏற்கனவே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்குது. ஆனா அதே சமயத்தில் நீதி மரண தண்டனை கொடுத்தாலும் கூட நீதி அன்புக்கு இசைவாக ஒவ்வொரு குணநலன்களும் அர்த்தத்துக்கு இசைவாக இசைவிணக்கமாக தான் நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இசைவினக்கு எல்லாம் நடக்காது, எதோட குணப்பண்பா இருக்கு. இப்ப நீதி என்ன பண்ணுது? அவனை மீட்டெடுக்கிறது அன்பு விரும்புகிறதுனால அதற்கான சொல்யூஷனை கொடுக்குது. அந்த அந்த சாபத்திலிருந்து அவன் மீட்டு எடுக்கிறதுக்கான சொல்யூஷனாக இன்னொரு மனிதன், பூர்ணமான இன்னொரு மனிதன் ஆதாமுடைய மரண தண்டனையை தான் வாலண்டரியாக ஏற்றுக்கொள்வானானால், அவனுக்கு பதிலாக தான் மரிப்பானானால், அப்போ அவனை மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் எது கொடுக்குது? நீதி கொடுக்குது. அன்போட வாஞ்சைக்கும் ஆர்வத்துக்கு ஏற்ற விதமாக
நீதி அந்த காரியங்களை கொடுக்குது, அந்த சொல்யூஷனை கொடுக்குது. அப்ப நீதி சரி சொல்யூஷனை கொடுக்கும்போது ஞானம் என்ன பண்ணுது? திட்டம் தீட்டுது. ஞானம் திட்டம் தீட்டுது. ஏன்னா ஞானத்துக்குள்ள தான் அந்த அறிவு எல்லாமே ஞானத்துக்குள்ள தான் இருக்குது. இப்ப ஞானம் திட்டம் தீட்டுது. அப்ப ஞானம் திட்டம் தீட்டும் போது யார் இப்படி கொடுப்பதற்கு, தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுமக்களை மீட்டெடுப்பதற்கு யார் தகுதியான நபர்? ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல லோகாஸ் இருக்கிறாரு, லூசிபர் இருக்கிறான், கேருபீன்கள், சேராபீன்கள், இப்படி தூத இனங்கள் பல விதமான ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? கடைசி அப்புறம் தான் மனிதனை படைச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்புல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல மனிதனை மீட்டு எடுக்கிறதுக்கு யார் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் யோசிக்கும் போது யாரு தகுதியானவர் இருக்கிறாரு? மோஸ்ட் சீனியர் பர்சன் தான் அதுக்கு தகுதியானவர்களா இருப்பாங்க இல்லையா? யார் அந்த மோஸ்ட் சீனியர் பர்சன்? லோகாஸ் இல்லையா? லோகாஸ் தான் மோஸ்ட் சீனியர் பர்சனா இருக்கிறார். ஏன்னா சகலமும் அவரை கொண்டு அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ மனிதனும் அவர் மூலமாக தான் உண்டாக்கிறார், தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப மனிதன் பாவத்துல விழுந்த உடனே அவனை மீட்டு எடுக்கணும், மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த பதபதைப்பு இல்லையா? அது யாருக்கு முதல்ல இருக்கும்? லோகாசுக்கு தான் முதல்ல இருக்கும். இப்ப நாம பாக்குறோம், நம்ம ரோட்ல போகும்போது ஒரு பிள்ளைகள் கீழே விழுந்துறாங்கன்னா மற்ற பிள்ளைகள் விழுந்தாங்கன்னா சரின்னு தூக்கி விட்டுட்டு பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுவே நம்முடைய சொந்த பிள்ளைகளை விழுந்ததுன்னா அங்க ஒரு பதபதப்பு இருக்குமா இல்லையா? ஒரு உள்ளுணர்வு இருக்கும், குடல் துடிக்கும், உடனே போய் எடுத்துட்டு அவனை அப்படியே வாரி அணைச்சு இல்லையா? அப்ப அவனுக்கு தேவையான காரியங்களை செய்து புத்திமதி சொல்லி அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இந்த காரியங்கள்லாம் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை, இந்த பதபதைப்பு மற்ற சிருஷ்டிகளை காட்டிலும் யாருக்கு அதிகமா இருக்கும்? மோஸ்ட் சீனியர் பர்சனா இருக்க லோகாசுக்கு தான் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த லோகாசுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லி ஞானம் பாக்குது. ஆனாலும் கூட லோகாச நீ போய் அதை செய்யி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இப்படி செஞ்சோம்னா அநீதியா போயிடும் இல்லையா? லோகாசு தானே மனமும் முன் அந்த காரியங்களை செய்யணும். நான் அவனுக்காக தங்க ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி மனம் செய்யணும். இப்ப மனம் செய்யணும்னா அப்படி மனம் செய்யும் போது அவருக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும் இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு ஆஃபரை ஞானம் அவருக்கு ஒரு ஆஃபரை வைக்குது. இப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாக்க அவருக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரலாம், மறுபடியும் உயிர்த்தெழுந்து தெய்வீக சுபாவம் கிடைக்கும், சாவாமை கிடைக்குங்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு முன்னால வைக்கப்படுது இல்லையா? அப்போ அதனாலதான் ஏசாவுக்கு குறித்து வெல்லும் போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் படிக்கிறோம் இல்லையா? அந்த ஆஃபர் அவருக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை குறித்த காரியங்களை பார்த்தோம்னா எசாயா 6:8 நினைக்க பாருங்க. எசாயா 6:8 என்ன சொல்றாரு? சாரி 8:6 பாருங்க. யாரை நான் அனுப்புவேன் சொல்றாரு இல்லைங்களா? 8:6 இது இல்லையா? 8:6 இல்ல, 6:8 எசாயா 6:8 படிக்கலாம். எசாயா 6:8 அங்க என்ன சொல்றாரு? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்ப லோகாசா அங்க முன் வர்றாரு. கேருபீன்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க, மற்ற தேவதூதர்கள் இருக்கிறாங்க. யாரை நான் அனுப்புவேன் சொல்லி அவர் கேட்கும்போது அங்க லோகாசா என்ன பண்றாரு? முன்னிருந்து நான் என்ன அனுப்பும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இப்படி வர்றவருக்கு ஒரு ஆஃபர் வைக்கிறாரு, இந்த காரியங்களை செய்து முடித்தாங்க. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? அவரு ஆதாமுக்கு ஈடுகிரமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். அப்ப ஜீவனை கொடுக்கும் போது அப்படி ஜீவனை கொடுத்தாக்க அங்க ஒரு ஆஃபர் இருக்கு.
அந்த ஆஃபர் வந்து தெய்வீக சுபாவமா இருக்குது, சாவாமையா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் முற்றுமுடியா வெற்றிகரமா செய்து முடித்தால்தான், ஜெயம் கொண்டால்தான் அது கிடைக்கும். அப்ப இவரு என்ன பண்றாரு? இவருக்கு பிதாவின் மேல கொண்ட அன்பு இல்லையா இருக்குது. பிதாவை அறிகிற அறிவு அவரிடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆகையினாலதான் இவர் வந்து மனம் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அதே போல மணமக்களை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு வாஞ்சை இது எல்லாமே இருந்து என்ன பண்ணுறது? லோகாசை உந்தி தள்ளுது. அவர் என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எப்போ ஞானத்தோட திட்டத்திற்கு இணங்க இவரு போராடுகிறார். ஞானம் தான் இந்த ஆஃபர் எல்லாம் வைக்குது இல்லையா? இப்போ எஸ்ஐயா 53 நம்ம எஸ்ஐயா 53 படிச்சோம்னா, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாம அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருந்தோம் சொல்லி சொல்றதுன்னு நம்ம பார்க்க. அவரை குறித்த காரியம் சொல்லுது. சாரி 11 பாருங்க. எஸ்ஐயா 53:11 என்ன சொல்றாரு? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இல்லையா? அவருடைய சோல் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதற்கான பலனாக இருக்கக்கூடிய காரியங்கள் கண்டு அவர் திருப்தி ஆவார். அதற்கான பலன் என்னென்னலாம் இருக்கு? தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதற்கான பலன் என்னென்னலாம் இருக்குது? மனுமக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. யாவதனுடைய திட்டம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அதே போல இவருக்கும் தெய்வீக சுபாவம் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் அதற்கான பலனா இருக்கு. அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தை பலன் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் கண்டவர் என்ன பண்றாரு? திருப்தி ஆவார். என் நீதி தாசனாகிய நீதிபரர். இங்க வந்து தமிழ்ல தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் சொல்லப்பட்டிருக்கு. தம்மை கிடையாது, யாவே தேவனை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதை குறித்து நாம பார்த்தோம்னா ஆங்கிலத்துல அது காரியம் என்ன இருக்குது? பை ஹிஸ் நாலேஜ் இல்லையா? பை ஹிஸ் நாலேஜ் ஷெல் மை ரைச்சஸ்னஸ் சர்வன் ஜஸ்டிஃபை மெனி அப்படி போட்டுருக்கு. பை ஹிஸ் நாலேஜ் என்ன? அவரை குறித்து நாலேஜ்னா என்ன? யாவே தேவனை குறித்த அறிவினாலே இல்லையா? யாவே தேவனை குறித்த அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று அங்க இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப தேவனை குறித்து அவர் மிக நன்றாக அறிந்திருக்கிறார். ஏன்னா மோஸ்ட் சீனியர் பர்சன் இல்லையா? அவர் குணப்பண்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, அவருடைய காரியம், அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணி எப்படி எல்லாம் அதை நிறைவேற்றுவாரு, இந்த காரியங்கள் எல்லாமே அவர் அறிஞ்சு அவரோட கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவரை குறித்த அறிவு மற்றவர்களுக்கு இருப்பதை காட்டிலும் இவருக்கு லோகாசுக்கு அதிகமாகவே இருக்கும். அவரை குறித்த அந்த அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களோட அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்படிதான் மனிதனோட அக்கிரமங்களை சுமந்து கொண்டு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இப்படி ஒரு சொல்யூஷனை கொடுத்தது என்ன? எது? நீதி அதற்கான சொல்யூஷனை கொடுக்குது. ஞானம் திட்டமிடுகிறது. திட்டமிட்ட அந்த ஒரு காரியங்கள் அவர் வாலண்டரியா செய்யணும்னு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. வாலண்டரியா செய்யும் போது அவருக்கு ஒரு ஆஃபர் வைக்கக்கூடிய காரியமா இருக்குது. அப்போ லோகாசம் வந்து தேவனை குறித்த அறிவு இருக்குது, மனுமக்களை மீட்டு எடுக்கணும் அப்படி, அதே போல தேவனை ரட்சிப்பின் திட்டம் வெற்றி படணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருக்கு. ஏன்னா தேவன் மேல பற்றுதலா இருக்கிறார் இல்லையா? பிதாவின் பற்றுதலா இருக்கிறார் இல்லையா? தன்னுடைய சிருஷ்டிகர் இல்லையா? அப்ப பிதாவின் மேல கொண்ட அன்பு இருக்குது. அந்த அன்பு என்ன அவரை தூண்டுது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவரை தூண்டக்கூடியதா இருக்குது. மனிதன் மேல கொண்ட அன்பு அவனை மீட்டு எடுக்கணும், மறுபடியும் தேவனோட ஒப்புரவாக்கணும் அப்படிங்கிற சொல்லி அந்த அன்பு இருக்குது. அப்ப இதெல்லாம் தூண்டுதல் பேர்ல அவர் என்ன பண்றாரு? நான் போகிறேன், என்னை அனுப்பும் சொல்றாரு. இதுதான் ஞான எதிர்பார்ப்பு இல்லையா? வாலண்டரியா வரணும். நீதியோட அந்த காரியம் அதுதான். நீதி கொடுக்கிற சொல்யூஷன் என்ன? யாராவது ஒருவர் வாலண்டரியா வந்து தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அது மனுஷனை மீட்டெடுக்கலாம். அப்போ இந்த குண பண்புகள் எப்படி ஒன்றோட இசைவு இணக்கமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத இப்போ புரிந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? இது எல்லாமே எங்க இருக்கு?
யாவே தேவனிடம் இருக்குது அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த குண பண்புகளுக்குள்ளதான் என்ன இருக்குது? உயர் பிரதான குணநலன்களாகிய விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் இருக்குது. அப்ப தேவன் தம சாயலாக மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த குண பண்புகளை எல்லாம் அவனுக்குள்ள வச்சிருக்கிறார். உயர் பிரதான குணநலன்கள், தாழ்நிலை பிரதான குணநலன்கள் எல்லாமே அவனுக்குள்ள வச்சிருக்கிறார். அவனோட மூளையில அது இருக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்க இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா அந்த மூளையில இந்த குணப்பண்புகள் எல்லாமே மூளை உறுப்புகளா இருக்குது. இப்போ இங்க பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு மூளை உறுப்பு இருக்குது. உயர் பிரதான குணநலன்கள விசுவாசம். அந்த மூளை பண்பு உறுப்பை வச்சு விசுவாசத்தை பயிற்சி வைக்கணும். அதே போல ஹோப்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு மூளை உறுப்பு இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நம்பிக்கை அப்படிங்கிற கிரேஸை என்ன பண்ணணும்? பயிற்சிக்கணும், பயிற்சி எடுக்கணும். அதே போல ஃபிர்ம்னஸ் அப்படிங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அதே போல கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு உயர் பிரதான மூளை உறுப்பு இருக்குது. அது பார்த்தோம்னா பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பண்பு உருவாக்கக்கூடிய மூளை உறுப்பா இருக்கிறது. அதே போல கன்சென்சஸ்னஸ், வெனரேஷன், அதே போல பெனவோலன்ஸ் இல்லையா? பெனவோலன்ஸ் அப்படிங்கிறப்ப பிரதர்லி சகோதர அன்பு, வெனரேஷன் அப்படிங்கிறப்போ தேவ பக்தி, இந்த காரியங்கள் எல்லாமே மூளையில இருக்குது. இப்ப அதை வைத்துக்கொண்டு அதே போல அப்ரிசியேஷன் அப்படிங்கிற காரியங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே அவனுடைய மூளை உறுப்புகள் இருக்குது. இதை வைத்து அவன் என்ன பண்ணணும்? இந்த விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம் இதெல்லாம் பண்ணும் அவன் வளர்க்கணும். இப்ப இதுல பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஹோப் உயர் பிரதான குணநலன் இல்லையா? அப்படி ஒரு மூளை உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாம பார்க்கிறோம். அதே போல ஸ்பிரிச்சுவல்னஸ் இருக்குது. அப்போ அங்கங்க இருக்குது. மூளையுடைய மேல் பகுதியில அந்த உயர் பிரதான குணநலன்களுக்கான உறுப்பு இருக்குது. கீழ்ப்பகுதியில பார்த்தோம்னா தாழ்நிலை குணநலன்கான உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க பாருங்க, இதுல ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி காரியங்கள்லாம் இங்க வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக அந்த மூளை உறுப்புகள் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணான்? பயிற்சி எடுக்கணும் இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை, இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இப்படிப்பட்ட காரியங்களை அவன் என்ன பண்ணணும்? பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்து இது ஆளுமைக்குரிய குணப்பண்புகள். இந்த ஆளுமைக்குரிய குணப்பண்புகள் மூலமாக 10 சுயநல, தாழ்நிலை, முதன்மை குணப்பண்பு குணநலன்கள் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல 7 சமூக சம்பந்தமான குணநலன்கள் இருக்கு, தாழ்நிலை குணநலன்கள் இருக்குது. அப்ப இந்த 10 அந்த 17 ரெண்டையும் என்ன பண்ணணும்? இந்த 7 குணப்பண்புகள், ஆளுமைக்குரிய குணப்பண்புகள் கண்ட்ரோல் பண்ணி செகண்டரி கிரேசஸ் உருவாக்கணும். அதோட செகண்டரி கிரேசஸ் சேர்ந்து இசைவாக செயல்பட்டு ட்ரெஷரி கிரேசஸை உருவாக்கணும். அதுல பரீட்சைகள் வரும்போது படிக்கப்படுத்தப்பட்ட குணப்பண்பாக அது மாறணும். இப்படிலாம் செய்து மாறினாக்க என்றென்றும் நித்திய ஜீவனோட இருக்கலாம். அதற்கு தேவையான குணப்பண்புகளை தேவனுக்கு வச்சுட்டாரு, அவன் மூளையில வச்சுட்டாரு இல்லையா? அதை இந்த குணப்பண்புகளை கண்ட்ரோல் படுத்துவதற்கான அந்த அபிலிட்டியும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்திருக்கிறார். அவன் தான் அநேக உபாய தந்திரங்களை உண்டாக்கி கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவன் மனிதனை படைத்ததற்கான நோக்கமே என்ன? இவன் இந்த விதமாக தன்னுடைய குணப்பண்புகளை, அந்த பாச பற்றுணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி உறுதியான நிலையான குணப்பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படி அதே சமயத்துல தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அதன் மூலமாக இந்த பூமியை என்ன பண்ணும்? ஆளுகை பண்ணணும். பூமியை எதற்காக ஆளுகை பண்ணணும்? பூமி எதற்காக ஆளுகை பண்ணணும்னு பார்த்தோம்னா, தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப அவரோட சந்ததி இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அவர்களுடைய பராமரிப்புக்கு, அவருடைய சாப்பாட்டுக்கு, அவர்கள் இருப்பதற்கு தேவையானபடிக்கு பூமியின் ஒரு பகுதியை ஏதேன் தோட்டமாக மாற்றி அமைத்து அவர்களை வச்சிருக்கிறார். இப்ப ஆதாம் என்ன பண்ணணும்? தன்னுடைய சந்ததிக்கு இல்லையா, தன்னுடைய பிள்ளைகளுக்கும், தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அவன் என்ன பண்ணும்? கர்த்தருடைய நீதி நியாயங்களை காத்து நடவுங்கள், கற்பனைகளை கட்டளை கைக்கு நடவுங்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு கட்டளை இடணும். அந்த கட்டளைகளை பின்பற்றுவதில் தான் அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு தன்னுடைய தகப்பன் தான் எல்லாத்திலும் முன்மாதிரி, அவர் தான் ஹீரோ.
அப்ப இந்த விதமாக அவன் என்ன பண்ணும், முன்மாதிரியாக பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அவன் நடந்து காண்பிக்கணும். அப்படி நடந்து காமிச்சு அவன் மேலும் என்ன பண்ணணும், பூமியை ஆண்டு பிள்ளைகளுக்கு தேவையானபடி பூமி முழுக்க ஒரு ஏதேன் தோட்டமா மாற்றி அமைக்கணும். பண்படுத்தப்படாத இந்த பூமியை பண்படுத்தி பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா மாற்றி அமைக்கணும். அந்த பூமியில தேவ பக்தி உள்ள சந்ததியாக அவன் நிரப்பணும். தன்னோட பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தரோட நீதிநியாயங்களை கற்பித்து அவர்களை பயிற்சிவித்து அவர்களை தேவபக்தியுள்ள சந்ததியாக பூமியை நிரப்பணும். அதற்கு முதலாவது இவன் என்ன பண்ணணும், முன் மாதிரியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு முன் மாதிரியாக இவன் என்ன பண்ணும், திகழணும். இந்த ஆளுமை பண்ணக்கூடிய இந்த பண்புகளை கொண்டு தாழ்நிலை பண்புகளை அடக்கி ஆண்டு ட்ரெஸரி கிரேசஸ் என்ன பண்ணணும், படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? இதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும். அதனால பூமி நிரப்பணும். என்ன பிரதர் நீங்களே அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்படி இதுங்கிறது பார்த்தோம்னா அதற்கு ஒரு வசனம் படிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். மல்கியா 2:15 என்ன சொல்றாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே இல்லையா? அப்ப இந்த விதமா தேவ பக்தியுள்ள சந்ததியால் பூமியை நிரப்பணும். அதற்காக தான் ஒரு மனுஷனை ஒருத்தனை படைச்சாரு. அவன் தன்னுடைய சந்ததிக்கு முன்மாதிரியா நிகழணும். தேவபக்தி உள்ள தன்னுடைய தேவபக்தியை முன்மாதிரியா காண்பித்து அந்த குண பண்புகளை வளர்க்கணும். எப்படி தேவபக்தியை வளர்க்கணும், பூமியை பண்படுத்தி பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா மாற்றணும். அந்த ஏதேன் தோட்டமா மாற்றப்பட்ட பூமியில தேவபக்தியுள்ள இந்த சந்ததியை என்றும் ஜீவிக்கிற ஒரு சந்ததியாக, நித்திய ஜீவனை பெற்று ஜீவிக்கிற ஒரு சந்ததியாக அவர்களை என்ன பண்ணும், பயிற்சி கொடுத்து அவர்களை அங்க வைக்கணும். தேவனோடு இசைவிணக்கமாக அவர்களை வைக்கணும். அதற்காக தான் தேவன் அவனை படைத்து வைத்திருக்க. இதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனா அவன் என்ன பண்ணான், விழுந்து போய்விட்டான் இல்லையா? முதல் பரீட்சையில விழுந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இதையெல்லாம் நிறைவேற்றினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் மாதாமைய யெசுவா கிறிஸ்து தான் நிறைவேற்றினார். யெசுவா கிறிஸ்து நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். படிக்கிறோம் இல்லையா? அவருடைய இப்ப நாம எல்லாமே விழுந்து போன தன்மையில இருக்கிறோம். ஆதாம் சகோதரித்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, இந்த கண்ட்ரோல் பண்ண குண பண்புகள் எல்லாமே குன்றி போயிருச்சு. இதோ கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்கு. ஆகையினாலதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இதுல பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு, 2 பேதுரு படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 வசனம் நாம படிச்சோம்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த குண பண்புகளை குறித்து சொல்லும் போது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சடக்கத்தையும், இச்சடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் மங்கி போயிடுச்சு, எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால்தான் அதுல அடிப்படையா இருக்குது விசுவாசம். விசுவாசோட மற்ற காரியங்கள்லாம் கூட்டிக் கொண்டே போங்க, டெவலப் பண்ணி கொண்டே போங்க என்று நமக்கு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் கொஞ்சம் இருக்குது, அன்பு கொஞ்சம் கூட இருக்குது. அதை வச்சு டெவலப் பண்ணிட்டே போகணுங்கிறாரு. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது அவன்கிட்ட ஆபிரகாம், அவருடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் எல்லாமே விக்கிரக தேசத்துல இருக்கிறாங்க, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறார். ஆனாலும் இவர் அதிலிருந்து விலகி இவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் விசுவாசம், அன்பெல்லாம் இருக்குது, நீதியான காரியங்கள் இருக்குது. ஆகையெல்லாம் அவரை செலக்ட் பண்ணி அந்த தேசத்தை விட்டு நேரத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவரை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போலதான் இந்த காலகட்டத்துல தேவன் நம்மை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சத்திய காரியங்களை, இப்படி குணப்பண்புகளை குறித்த வியாக்கியானங்களை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம், அன்பில் இருந்து நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவ சகோதர சிநேகம் இதெல்லாம் வளர்க்கணும். தியாகம் வளர்க்கணுங்கிறாரு.
அதைத்தான் பேதுரு அங்க சுட்டி காட்டுறாரு. இப்படி வளர்க்கணும், இதோட ஒன்று கூட்டிக் கொண்டு போய் போய் வளர்க்கணும்னு சொல்லி அங்க பேதுரு சொல்றாரு. இப்படி வளர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாரு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் யேசு கிறிஸ்துவுடைய அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. ஆனா இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். அப்ப இதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ளணுங்கிறது தான் தேவட சித்தமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனாலதான் பேதுரு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நமக்கு அறிவுறுத்துகிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்போ ஆனா யெஷுவா கிறிஸ்து இதெல்லாம் வளர்த்து கொண்டார் இல்லையா? அந்த விசுவாசம், நம்பிக்கை, இந்த உயர் பிரதான குணநலங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவரு பூர்ணமான ஒரு யெஷுவா கிறிஸ்து மனித எதற்காக ஞானம் என்ன யெஷுவா கிறிஸ்து மனிதனாக்கி, லோகாசா இருந்தவரை மனிதனாக்கி பூர்ணமாக அவர் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இந்த காரியங்களை கொண்டு அவர் தன்னைத்தான் கொண்டு அந்த அவர்கிட்ட இருக்க பாச பற்றுணர்கள், மென்னுணர்கள் இல்லையா? தாழ்நிலை பிரதான குணநலன்களாக இருக்கக்கூடிய சுயநல தாழ்நிலை பிரதான குணநலன்கள், சமூக சம்பந்தமா தாழ்நிலை பிரதான குணநலன்கள் நலன்கள் இவையெல்லாம் ஆண்டு கொண்டு இவருடைய குணப்பண்புகள் படிக்கப்படுத்தப்பட்ட குணப்பண்புகளாக ஆகிருச்சு சொல்லி நம்ம பார்க்கோம் இல்லையா? இப்ப படிக்கப்படுத்தப்பட்ட குணப்பண்புகளாக ஆனதுனால இவர் என்ன பண்றாரு, மறித்து எழுந்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன மறித்து அந்த பண்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த பண்புகள் எதற்குரிய பண்புகளாக வளர்த்து கொண்டிருக்கிறாரு? புது சிருஷ்டிக்குரிய பண்புகளாக வளர்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர் இந்த மனுஷிக சுபாவத்தை என்ன பண்றாரு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. மனுமக்களை மீட்டெடுக்கிறதுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ஆகையினால அந்த இந்த பண்புகளை எல்லாம் அந்த புது சிருஷ்டியிலே வளர்த்து அந்த புது சிருஷ்டியிலே படிக்கப்படுத்தப்பட்டு தெய்வீக சுபாவம் அந்த தளத்துக்கு ஏற்ற விதமாக படிக்கப்படுத்தப்பட்ட குண நலன்களை மாற்றிருக்கிறாரு. ஆகையினால்தான் சொல்வது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் இல்லையா? இப்ப 2ஆம் ஆதாமா இருக்கிற இவரு இந்த குணப்பண்புகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதுல எப்படி வளரணும் போகணும் அப்படிங்கிற காரியத்துல எல்லாம் அவர் என்ன பண்றாரு, நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறாரு இல்லையா? 1ஆம் ஆதாம் நமக்கு வைத்த மாதிரி கீழ்ப்படியாமைதான். ஆனா 2ஆம் ஆதாம் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி கீழ்ப்படிதல். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. விசுவாச கீழ்ப்படிதல் மூலமா அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாங்க. ஆகையினால இப்ப நாம எல்லாமே 2ஆம் ஆதாமுடைய பிள்ளைகளாக ஆகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இப்ப ஆதாமின் பிள்ளைகள் கிடையாது. 2ஆம் ஆதாமையே விசுவாச பிள்ளைகளா இருக்கிறோம். விசுவாச நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. அந்த மாதிரி நாம பின்பற்றி இந்த பண்புகளை எல்லாம் நாம வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதை குறித்து அதையும் கூட பேதுரு தான் சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இல்லையா? அவர் அடிச்சுவடை தொடர்ந்து வரணும். நாமளும் இந்த குணப்பண்புகளை வளர்த்து கொள்ளணும், படிக்கப்படுத்தப்படணும். இப்ப சுவிசேஷத்தில் இருக்க அந்த பரிசுத்தவான்கள் வீதமாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தெய்வீக தளத்துக்குரிய பண்புகளாக தன்னுடைய குணப்பண்புகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறாங்க. படிக்கப்படுத்தப்பட்ட குணப்பண்புகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு என்ன, அங்கே எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது. எல்லா பயிற்சியும் பூமியில இருக்கும்போது நடந்து முடிகிறது. உயிர்த்தெழுந்து வரும்போது தெய்வீக சுபாவத்திலே வர்றாங்க. சாவாமையிலே வரக்கூடியவர்களாக, மகிமையிலே எடுக்க கொல்லப்பட்டவர்களாக வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்கே அந்த பண்புகளை எல்லாம் அவர் வளர்த்து கொள்கிறாங்க. வளர்த்து கொள்வதற்கு யெஷுவா கிறிஸ்து மாதிரியே வைத்து போயிருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார் இல்லையா? எப்படிப்பட்ட மாதிரி? அவர் பாவம் செய்யல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் நாங்க படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுதான் 2ஆம் ஆதாம் நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு,
மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியை பின்பற்றி நாம இதெல்லாம் நம்ம வளர்ந்து கொள்ள வளர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? முதலாம் மாதம் நமக்கு மாதிரியை வைக்கல, 2ஆம் மாதம் நமக்கு வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப இது வரைக்கும் படிச்சது புரியுதுங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கேள்விகள் இருக்குதா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேறீங்க. சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். நல்லா புரியுதுங்க. கேள்விகள் இருக்குதான்னு கேக்குறேன். இல்ல சரி சரி, புரிந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். சரிங்களா? சரி, இப்போ இதை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம் இல்லையா? இப்ப ஞானம் ஞானம் அப்படிங்கிற காரியத்துல எதெல்லாம் இருக்குன்னு பாக்குறோம். விசுவாசம், நம்பிக்கை ரெண்டுமே இருக்கு இல்லையா? ரெண்டும் சேர்ந்துதான் இங்க ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப விசுவாசம் அப்போ இங்க பார்க்கும்போது தேவனுடைய குண இயல்புகளாக ஞானம், வல்லமை, நீதி, அன்புன்னு பார்த்தோமே. அப்ப இங்க விசுவாசம் பார்க்கும்போது தேவன் எதை விசுவாசிக்கிறாரு? ஒரு கேள்வி நம்மகிட்ட எழும்பும் இல்லையா? இப்ப நாம இருக்கிறோம்னா தேவனை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்ப ஞானம், தேவனுக்கும் ஞானம் இருக்கு, அந்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ தேவன் எதை விசுவாசிக்கிறாரு? தேவனுக்கு மேல ஒரு பெரியவர் இருக்கிறாங்களோ? அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் எதை விசுவாசிக்கிறார்னு பார்த்தோம்னா தன்னுடைய நீதியை விசுவாசிக்கிறார். தன்னுடைய நீதியின் பிரகாரம் நடக்கும்போது ஜெயம் கொல்லுன்னு விசுவாசிக்கிறார். தன்னுடைய நீதியின் பிரகாரம் நடக்கும்போது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளுக்கும் நீதி நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் சொல்லி அவர் விசுவாசிக்கிறாரு. அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எது இருக்குது? நீதி. நீதி அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கு இல்லைங்களா? அப்ப நீதியானது வெற்றி வகை சூடுங்கிற விசுவாசிக்கிறாரு. ஞானம் தீட்டிய இந்த திட்டமானது, ரட்சிப்பின் திட்டமானது நிச்சயமாக வெற்றி பெறும், மனிதனை மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தை அவர் விசுவாசிக்கிறாரு அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும் இல்லையா? திட்டத்தை விசுவாசிக்கிறாரு, நீதியை விசுவாசிக்கிறாரு, திட்டத்தை விசுவாசிக்கிறாரு, நிச்சயமா அது வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை அவரிடத்துல இருக்குது. அதனால்தான் விசுவாசம், நம்பிக்கை இருக்குது. ஞானம் அதற்கேற்றமா திட்டம் தீட்டி இருக்கிறது. வல்லமை அதற்கேற்றமா செயல்படுத்தும். நிச்சயமா இந்த காரியம் மனிதனை மீட்டெடுக்கும். எஸ்ஸாகுஸ் அதை மீட்டெடுப்பாரு, அவர் மூலமாக அவர் நிச்சயமா வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற காரியத்துல எல்லாம் தேவனுக்கு என்ன இருக்குது? விசுவாசம், நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? அப்ப இது நமக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தேவனிடத்துல நமக்கு விசுவாசம் இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர், தம்முடைய குமாரன்று பாராமல் நமக்கு அள்ளி செய்திருக்கிறவர், மற்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிற விசுவாசம் இருக்குது. அதே போல அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், வாக்கு தத்தங்கள் நம்ம வழிநடத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியதா இருக்கு. இதான் உயர் பிரதான குணநலன்கள், ஆளுமையுடைய பிரதான குணநலன்களா இருக்குது. அப்ப தேவனுடைய இந்த விசுவாசம் இல்லைன்னா இதான் அடிப்படை. மற்ற குணப்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கான அடிப்படை என்னது? இந்த விசுவாசம். இப்ப இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா மற்றவங்களாம் வளர்க்க முடியாது. ஆனா உலக ஜனங்கள் அந்த விசுவாசம் இல்லாததுனால அவர்கள் என்ன பண்ற, அவர்கள் போக்குல விட்டுட்டாரு. அப்ப இல்லாத இடத்துல இருந்து ஜனங்களுக்கு இந்த குணப்பண்புகளை, மற்ற உலகத்தார குணப்பண்புகளை எப்ப உருவாக்காரு? பெசிலியா காலத்துல அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் உருவாக்குறாரு. இப்ப நாம விசுவாசம் அப்படி பார்க்கும்போது, விசுவாசம்னா என்ன? நான் உடனே நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஏன்னா வேத வசனம் அப்படி சொல்லுது. அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? காணப்படாத காரியங்களை எவிடன்ஸை கொண்டு நாம அப்ரிசியேட் பண்றோம், மனதிலே அப்ரிசியேட் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தேவன் இருக்கிறார், தேவன் காணப்படாத தன்மையில இருக்கிறாரு. மாம்சத்தின் மூலம், ரத்தத்தின் மூலமா நாம என்ன பண்ண, இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆனா தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த தேவன் இருக்கிறார் அப்படின்றதுக்கான தேவனுடைய இயல்புகள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கூட நம்ம தேவ ஏற்பாடுல வந்திருக்குது. அதை நீங்க படிச்சு பார்த்தோன்னா புரியும்.
தேவன் இருத்தலுக்கான இயல்புகள் ஒரு 14 இயல்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 14 இயல்புகளை குறித்து அறிவுபூர்வமாக நாம அறியும் போது அதை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ளும். அப்ப தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத மனதளவில் என்ன பண்றோம்? அப்ரிசியேட் பண்றோம் இல்லையா? இந்த 7 காரியங்கள், தேவனுடைய குண தோற்றம், தேவனுடைய சரீரத்துவம், தேவனுடைய ஆவித்தன்மை, தேவனுடைய தண்ணில் தானே இருத்தல், தேவனுடைய தண்ணீர் போதுமானதா இருத்தல், தேவனுடைய நித்தியத்துவம், தேவனுடைய சாவாமை, தேவன் கண்ணுக்கு புலப்படா தேவனுடைய தன்மை இல்லையா? அதே போல காத்துக்கு நமக்கு கண்ணுக்கு புலப்படல, காத்து இருக்குன்னு நம்புறோமா இல்லையா? நம்புறோம். ஏன்னா அறிவுபூர்வமா எவிடன்ஸ் இருக்கு. மரங்கள் அசையுது, நம்மளோட காத்து நம்ம மேல் வீசும்போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? வரடி கொண்டு போகுது. அப்ப இந்த உணர்வு இருக்கு, இதெல்லாம் எவிடன்ஸ். அதே கண்ணால பார்க்கல, நம்ம கண்ணால பார்த்தா காத்த பார்க்க தெரியுமா? கண்ணால பார்க்கல. ஆனா அது இருப்பதற்கான அந்த எவிடன்ஸ் இருக்குது. அது எவிடன்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமாக நாம் என்ன பண்ணோம்? அதை அப்ரிசியேட் பண்ணோம். காத்து இருக்குதுன்னு சொல்லி அப்ரிசியேட் பண்றோம். அதுபோல கண்ணுக்கு புலப்படாத அந்த தேவனுடைய தன்மையை அவர் இருக்கிறார் என்பதற்கான இந்த உலகத்தில் நடக்கிற அந்த எவிடன்ஸ் மூலமாக அப்ரிசியேட் பண்றோம். இதை குறித்து இன்னும் தெளிவா நிறைய விளக்கங்கள் வேணும்னா நீங்க அது ஏற்பாடுல இருக்கு. தேவன் இருத்தலுக்கான இயல்புகள் அப்படிங்கிற தலைப்புல இருக்குது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவனுடைய ஏகத்துவம், தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய சர்வ ஞானம், தேவனுடைய சர்வ வியாபகம், தேவனுடைய ஈடற்ற உச்சநிலை, தேவனுடைய ஆலங்கானத்துவம், எல்லாத்த குறித்த காரியங்கள் முழு விவரங்களும் எங்க இருக்குது? தேவ ஏற்பாடுல இருக்குது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரக்கூடதா இருக்கும் இல்லைங்களா? அப்போ கண்ணால் காணக்கூடாத இந்த தேவனை இந்த எவிடன்ஸை வைத்துக்கொண்டு நாம மனதளவில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மனதளவில் ஏற்றுக்கொண்ட அந்த காரியங்களை, அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய இருதயம் அதை சார்ந்து இருக்கு. நம்முடைய இருதயம் அதை சார்ந்திருந்து தேவன் இருக்கிறார், அத்தகைய தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் இருதயமான சார்ந்து இருக்கும்போது அதுதான் என்னது? விசுவாசம் இல்லையா? அப்ப இருதயம் சார்ந்து இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்வோம். அவருடைய பிரமாணங்கள் உண்மை என்று, அவருடைய வார்த்தைகள் உண்மை என்று நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதற்கு நாம கீழ்ப்படிந்து நடப்போம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது இல்லையா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை நமக்குரியதாக ஆக்கிக் கொள்வோம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடியதா இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலமாக எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் நம்பிக்கை பிறக்கக்கூடியதா இருக்குது. நம்பிக்கைங்கிறது என்னது? எதிர்காலத்துல நமக்கு நல்லது நடக்கும், நல்லபடியாக முடியும் அப்படிங்கலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்பிக்கை. அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையா இருக்கிறது. தேவன் வாக்கு தத்தம் உண்மையிலோரா இருக்கிறாரு. ஆகையில எதிர்காலத்தில் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும், அந்த வார்த்தைகள் நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா? யெஷாயா சொல்றார், வேத வார்த்தைகள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஒன்று என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள் அவைகளே. வேத வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படைந்து நடப்போமானால் அது நித்திய ஜனை கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? இப்ப ஞானம் அப்படிங்கிற காரியத்துல விசுவாசம், நம்பிக்கை அப்படிங்கிற இந்த 2 காரியங்களும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அதே போல வல்லமை இல்லையா? இப்ப வல்லமையில என்ன இருக்குது? சுய கட்டுப்பாடு, பொறுமை. சரி, இந்த விசுவாச நம்பிக்கை குறித்த காரியங்களை சார்ட்டில் இருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம வெறுமனை இதை மட்டும் படிச்சு போகாம ஞானம் அப்படிங்கிறப்போ சார்ட்ல அதை குறித்த காரியங்கள் நமக்கு என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, விசுவாசம் தேவனுடைய மற்றும் கிறிஸ்துவனுடைய ஆள் தத்துவம், குணாம்சம், வார்த்தை மற்றும் கிரியைகள் சம்பந்தமாக அவர்கள் மீதான மனம் மதிப்பீடு மற்றும் இருதய சார்பு இல்லையா? அப்ப அவர்கள் காணக்கூடாத ஆள் தத்துவத்துல இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசுவும் தேவனை போல காணக்கூடாதவராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தை, குணாம்சம், அவருடைய ஆள் தத்துவம், அவருடைய கிரியைகள் சம்பந்தமாக இதன் மீதான மன மதிப்பீடு. அப்ப எவிடன்ஸை வச்சு நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். மன மதிப்பீடு. அப்ப ஏற்றுக்கொண்ட காரியம் நம்ம இருதயம் சார்ந்து இருக்குது இல்லையா? இன்னைக்கு இயேசு அவர்கள் வந்திருக்கிறாரு, காணக்கூடாதவரா இருக்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? உலக நடக்கக்கூடிய காரியங்கள்
அறிவு பெருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் கூட்டி சேர்த்துக்கூடிய காரியங்கள், இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? மனம் மதிப்பீடு பண்றோம். இயேசு 2 வரை வந்திருக்கிறாரு, ஊர்ஜிதமானது அப்படின்னு மதிப்பீடு பண்றோம். நம்முடைய மனதுல ஒரு ஊர்ஜிதம் பண்ணுகிறோம். நம்முடைய இருதயமானது அதை சார்ந்து இருக்குது. அப்ப இதுதான் விசுவாசம். அது எவ்விடத்திலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர்களுடைய ஆள் தத்துவம், குணாம்சம், வார்த்தை இல்லையா? அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிற கிரியைகள் சம்பந்தமாக நாம எவிடன்ஸ் மூலமா நாம் பண்ணியிருக்கிற மன மதிப்பீடு, நாம இருதயம் இதை சார்ந்து இருக்கும்போது அது விசுவாசமா இருக்கிறது. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறப்போ ஏதேனும் ஒரு வருங்கால நன்மைக்கான வாஞ்சை மற்றும் எதிர்பார்ப்பு. எதிர்காலத்து நன்மை நடக்கும், என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படிங்கிற எதிர்கால வாஞ்சை, அந்த எதிர்பார்ப்பு, எதிர்கால நன்மைக்கான வாஞ்சை, அந்த எதிர்பார்ப்பு, இதுதான் என்னது? நம்பிக்கையா இருக்கிறது. நிச்சயமா எதிர்கால தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு நல்லதொரு சுதந்திரவாளியா, நம்ம ராஜ்யத்து சுதந்திரவாளியாக நாம இருப்போம். அவருடைய ராஜ்யத்தில் நல்லதொரு பங்கு தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ண வைத்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அதற்காக நம்ம டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்னது? நம்முடைய எதிர்காலத்துக்கான அந்த நம்பிக்கையாக இருக்கிறது. இப்ப ஞானம் அப்படிங்கிற காரியத்துல விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இந்த 2 குணப்பண்புகளும் அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த காரியங்களை இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இப்ப படிச்ச காரியங்கள் வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? புரியுதா? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? சரி, கேள்விகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.